வணக்கம். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னா இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும். குரு திசைங்கிறது 16 ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. குரு திசை நடக்கும்போது வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தி என்கின்ற குரு பகவான் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அதுவும் வியாழக்கிழமை என்று செய்ய வேண்டும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்களா வருவாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய அளவிலான நல்லது கெட்டது எதுவா இருந்ததுனாலும் அது குரு ஹோரையில தான் நடக்கும். குரு பகவான் உங்க ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தாங்கன்னா தங்க நகைகள் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் ஏற்படுத்தும். செயின், மோதிரம், மூக்குத்தி, இந்த வளையல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தங்க நகைகள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அமைப்புகள் ஏற்படுத்தும். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அரசாங்கத்தின் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், தலைவர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களா வருவாங்க. நண்பர்களே, இப்படி உங்க ஜாதகத்துல குரு திசை சென்று கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சமுதாயத்துல உயர் பதவி என்பது தேடி வரும். அடுத்தது உங்களுக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, என்ன பாதிப்பு வந்து உடல் ரீதி என்ன பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும், குடல் சம்பந்தமான பாதிப்புகள் வரும், ஸ்கின் சம்பந்தமான பாதிப்புகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகும். அதுக்கு அடுத்தது இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, குரு பகவான் உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா கம்சன் வழியா பணவரவுகள் அதிகரிக்கும். அது மூலியமா உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும். இந்த 16 வருடங்கள்ல ஒரு முறையாவது ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமையும். நண்பர்களே, வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.